வணக்கம் ஜெயன். இந்தியா மற்றும் சீனா போர் பதட்டம் தணிஞ்சு பார்டர்ல ஒரு செட்டில்மெண்ட் வந்துருச்சு அப்படின்றத ஏற்கனவே அப்டேட் கொடுத்துருந்தோம். குயிக்கா 3 முக்கியமான அப்டேட். அந்த டிஸ்என்கேஜ்மெண்ட் அப்படின்றது கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. சேட்டலைட் இமேஜர் இஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இந்த ஒப்பந்தத்துக்கு முன்னாடி ஒப்பந்தத்துக்கு பின்னாடி ரொம்ப தெளிவா காமிக்குது. சைனீஸ் அவங்களோட டென்ட் எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு பின்னாடி போயிருக்காங்கன்ட்டு. சைனாவோட சோசியல் மீடியால வெளியிடப்பட்ட வீடியோ, தாய்வான்ல ரொம்ப வைரலான ஒரு வீடியோ. சாறை சாறையா சைனாவுடைய ராணுவ வாகனங்கள் அனுபவித்து அவங்களுடைய ஷிங்ஜியாங் பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில், அதாவது நம்மளுடைய திபெத் ஆக்கிரமிப்பு திபெத்ல இருக்கக்கூடிய அந்த ரோட்ல திரும்ப போற காட்சிகள் வந்துச்சு. சர்ப்ரைசிங்கா பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 4 வருடமா எங்கிட்ட அதிகமா கேட்கப்பட்ட கேள்வி, சைனா இந்தியாவுக்குள்ள எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க, எவ்வளவு நம்ம கிட்ட ஆக்கிரமிச்சிட்டாங்க, எவ்வளவு இடத்த நம்ம இழந்திருக்கிறோம் அப்படின்ட்டு தான். அதுக்கு நான் பல முறை அதுக்கு உண்டான ஃபேக்சுவலான பதில நான் சொல்லியிருக்கேன். ஆனா இந்த வீடியோ, சைனா திரும்ப போற வீடியோ பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு யாரும் பேசல, வைரல் ஆகல. ஸோ நமக்குள்ள இருக்கவங்களுக்கே ஒண்ணு தாழ்வு மனப்பான்மையா இருக்கு, இல்ல இதையுமே இவங்க அரசியலா பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்றதுக்காக தெளிவா தெரியுது. இப்போ அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம், நம்மளுடைய டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கிறோம். அதன் பிறகு இந்த டிஸ்என்கேஜ்மெண்ட் கம்ப்ளீட்டா முடிந்து இந்திய வீரர்கள் சைனா வீரர்கள் 2 பேரும் சேர்ந்து எல்லையில ஒரு அடையாளத்துக்கு இனிப்புகள் பரிமாறக்கூடிய அந்த போட்டோக்கள் நீங்க பார்க்கலாம். அதன் பிறகு இந்தியா தன்னுடைய ரோந்து பணியை ஏப்ரல் மாதம் 2020 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான நிலையில திரும்பவும் தோக்குறாங்க அப்படின்ற செய்திகளும் அதிகாரப்பூர்வமா வந்துருச்சு. இப்போ இந்த போட்டோ பாருங்க. இந்த போட்டோ சைனாவுடைய சோசியல் மீடியா தளமான வைபோ மற்றும் அவங்களுடைய இன்ஸ்டான்னு சொல்றோம் பாருங்க, நம்மளுடைய ஸ்னாப் சாட் போன்ற டிக்டாக் போன்றதுல பயங்கர வைரல் ஆச்சு. தாய்வான்லயும் பயங்கர வைரல் ஆச்சு. உடனடியா சீனாவுடைய அந்த இரும்பு கரம் நமக்கு தெரியும், இந்த போட்டோ போஸ்ட் போட்டதெல்லாம் பிளாக் பண்ணி ரிமூவ் பண்ணி ஃபயர்வால் கிரியேட் பண்ணி இதை எடுத்துட்டாங்க. அதையும் மீறி இது வந்து இப்போ ட்விட்டர்ல தளத்துல போன்ற எக்ஸ் தளங்கள்ல வந்திருக்கு. இந்த போட்டோல அவங்க மேண்ட்ரின்ல எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷி ஜின்பிங் மோடியோட காலில் விழுந்து சரண்டர் ஆகி 90,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இடத்த இந்தியாவுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. இது வந்து 2-3 தாய்வானுக்கு சமம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அவங்க சோசியல் மீடியால சொல்றாங்க. ஸோ அவங்க தரப்பு என்ன பாக்குறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஷி ஜின்பிங் மோடி காலில் விழுந்து, அதாவது அந்த சித்தரிக்கிறாங்க. அது மாதிரி சிம்பிளா அவங்க சொல்லணும்னா, சரண்டர் ஆகி 90,000 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் மதிப்புள்ள சீனாவோட இடத்த மோடி கிட்ட கொடுத்துட்டாரு. இது வந்து 3 தாய்வானுக்கு சமம் அப்படின்னு சொல்லி அவங்க ட்வீட் போட்டு அது பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க, அதை நம்ம பார்த்தோம். பட் சமூக வலைத்தளங்கள் இது எல்லாம் வேகமா பரவுறதுனால இந்த காட்சிகள் நமக்கு வந்து பார்க்க முடியுது. இப்ப இந்த நிகழ்வுக்கு அவங்க அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு இதுவும் ரெபியூட் எல்லாம் எதுவுமே கொடுக்கல. அவங்களுடைய பத்திரிகையான குளோபல் டைம்ஸ், அப்புறம் சைனா வாட்ச் போன்ற இடங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருப்பேன். நான் இந்தியாவுக்கு எதிராக பெரிய ஒரு இதெல்லாம் பொழைச்சுப்போ அப்படின்ற மாதிரி நாங்கள் விட்டு போனோம். அந்த மாதிரியான எந்த ஒரு பந்தாவும் எதுவுமே கிடையாது. சைலண்டா இருக்கிறாங்க. ஏன்னா அரசாங்கம் கொடுக்குற வரைக்கும் அவங்க வந்து இதா இருக்கு. இதன் பிறகு தீபாவளி நேரத்துல 2 முக்கியமான நிகழ்வு நடந்துச்சு. ஒன்னு, பிரதமர் ராணா ஆஃப் கட்ச் பிஎஸ்எஃப் வீரர்களுடைய தீபாவளி கொண்டாடுறதை பார்த்தோம். கடந்த 11 வருடங்களா அவர் ஏதாவது ஒரு ராணுவ மையத்துக்கு போய் அங்கதான் கொண்டாடுறாரு. அதே சமயம் அருணாச்சல் பிரதேஷுக்கு இவர் போனாரு, நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் போனார். எப்போ ஒரு அமைச்சர் அங்க போனாலும் கண்ணம் தெரிவிப்பாங்க சைனா. இந்த முறை சைலண்டா இருக்கிறாங்க. 3வது, கிரண் ரிஜிஜு அவர்கள், நம்மளுடைய இன்னொரு மத்திய அமைச்சர், மூத்த அமைச்சர், அவர் எல்லையில போயிட்டு சீன வீரர்களை நேரடியா சந்திச்சார். அந்த காட்சிகள்லாம் நீங்க நம்மளுடைய டெலிகிராம் வாட்ஸ்அப்ல போட்டிருக்கோம் பாருங்க, சேனல்ஸ்ல போட்டிருக்கோம் பாருங்க. அதுல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நம்மளோட கட்டமைப்பு என்ன இருக்குது, அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றது இருக்கு. அந்த பக்கம் இருக்கக்கூடிய சீன அதிகாரி ஒரு போட்டோ எடுக்கக்கூடியது, அந்த எக்ஸ்சேஞ்ச்லாம் இருக்கு. ஸோ எந்த இடம் இவங்களுது, அங்க யாருமே ஆட்களே வரக்கூடாதுன்ற இடத்துல நம்மளுடைய 2 முக்கியமான அமைச்சர்கள் போய் நேரடியா அதுல ஒரு அமைச்சர் சீன வீரர்கள்ட்ட பேசும்போதும் அங்கேயும் சீனாவுடைய சலசலப்பு அப்படின்றது எதுவுமே இல்லை. கடந்த காலங்கள்ல நீங்க கண்டிப்பா இதெல்லாம் பார்த்திருக்க முடியாது. இப்போ இந்தியாவுடைய அந்த எல்லை கட்டமைப்பு கடந்த 5 வருடங்கள்ல, குறிப்பா லாக்டவுன்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அசுர வேகத்துல நம்ம போயிருக்கோம். அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். எல்லை கட்டமைப்பு பண்றது 2 முக்கியமான அமைப்புகள். ஒன்னு BRO அப்படின்னு சொல்லக்கூடிய பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா MES சொல்லக்கூடிய மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீஸ். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அமைப்பு இருக்கு, ரோடு கட்டமைப்புக்குன்னே ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ இவங்க ராணுவத்தினர் எல்லாம் ரொம்ப எஃபெக்டிவா செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். இதுல அந்த கான்ட்ராக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்காங்க. இவ்வளவு கடினமான சூழ்நிலைகள்லையும் தொழிலாளிகளை வைத்து கரெக்டான டைமுக்கு அந்த ரோட போட்டு முடிச்சிருக்காங்கன்றத பாக்குறோம். ஏன்னா இப்போ இது என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றதுல இது ஃபேக்சுவலா நம்ம வந்து பார்க்கணும்.
ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சல்யூட் அப்படின்றது நம்மளோட கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த வீரர்களுக்கு மற்றும் அதிகாரிகளுக்கு தான். நம்மளுடைய இந்திய படைப்பிரிவினர், குறிப்பா இந்திய ராணுவத்தினர். இவங்க அந்த இடத்துல 4 வின்டர் 4 சம்மர் இத நினைச்ச கூட பார்க்க முடியாதுங்க. அதை போய் பார்த்துருந்தவங்களுக்கு தான் தெரியும். லே லடாக் போனவங்களுக்கு தெரியும் நவம்பர் மாதம் போனீங்கன்னா அப்படி இருக்கும்ட்டு. மன உறுதியோடு எதுக்கும் தயார்ன்ற ஒரு நிலையில அங்க ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்திய அரசாங்கம் இதை ஹேண்டில் பண்ண விதம். உடனடியா ஒரு 56 சைனீஸ் ஆப்ஸை தடை செய்து சைனாக்கு அந்த உடனடியா ஷாக்கை கொடுத்து, இங்க இருக்கக்கூடிய சில அறிவாளிகள்லாம் வந்து சீப்பை காணாம ஒழிச்சு வச்ச மாப்பிள்ள கல்யாணம் நின்றுடுமா அப்படின்ற காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. உலக அரசியல்னா என்னன்னே புரியாத சிறுவான அவனுங்க. இந்த மாதிரியான கமெண்ட்ஸுக்கு நடுவுல நம்ம வந்து சைனாவுடைய அந்த சப்ளை செயின்ல இருந்து பிளக் அவுட் பண்ண முடியாதுன்றது தெரியும். பட் பினான்சியலா சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அது பேடிஎம்மா இருக்கட்டும், பல நிறுவனங்கள்ல சீனா மற்றும் சீனால இருந்து ஹாங்காங் வழியா வரக்கூடிய முதலீடுகள் கடுமையா ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணப்பட்ட அந்த முதல் ஷாக்கை நம்ம சைனா கொடுத்தோம். அப்புறம் தான் அவங்க பேச்சுவார்த்தைக்கே வராங்க. இரண்டாவது கட்டத்துல இந்த மோதல் போரா போக முடியும் போது கைலாஷ் மலை பகுதிகளில் நம்மளுடைய ஸ்பெஷல் போர்சஸ் படைப்பிரிவினர், விகாஸ் போர்சஸ் படைப்பிரிவினர் அவங்க அந்த மலைகள்ல ஏறி சைனாவுடைய டெப்த், அதாவது சைனாவுடைய ஃப்ரண்ட் லைனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சப்ளை லைன் இருக்கும் பாருங்க, அங்கதான் வண்டிகள் வரும். நாளைக்கு ஒரு போர் சூழ்நிலைகள் அந்த வழியா தான் அவங்க வந்தாகணும். அதை தெளிவா எய்ம் பண்ணி நம்மளுடைய கன்ஸை சைட் பண்ணும் பொழுது அப்பதான் அவங்க பேச்சுவார்த்தைக்கு தோங்குறாங்க, இறங்கி வராங்க. அதற்கு முன்னாடி நீ என்னை விட ரொம்ப வீக்கானவன், நாங்க எவ்வளவு வலிமையா இருக்கிறோம் பாருன்னு சொல்லிட்டு நீ எல்லாம் கிட்ட கூட வர முடியாது அப்படின்றதா ஷி ஜின்பிங் அங்க இந்தியாவுக்கு உணர்த்த ட்ரை பண்ணது. அதன் பிறகு 18 சுற்று பேச்சுவார்த்தை கோர் கமாண்டர்ல நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்என்கேஜ் ஆகுது. பட் முக்கியமான பகுதிகளான தெஸ்பாங் பிளைன்ஸா இருக்கட்டும், நம்மளுடைய வடக்கு லடாக் பகுதியில் இருக்கக்கூடிய தெற்கோடியில் இருக்கக்கூடிய தெம்சாக்கா இருக்கட்டும், இந்த இடங்கள்ல டிஸ்என்கேஜ்மெண்ட் ஆகல, கல்வான்ல ஆகல, சில பிரச்சனைகள் போயிட்டே இருந்துச்சு. இதுக்கு நடுவுல போன வருடம் அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யாங்சேல ஒரு 200 சீன வீரர்கள் ஒரு இந்தியாவுடைய பார்டர் அவுட் போஸ்ட்டை பிடிக்கிறதுக்கு வராங்க. கரெக்டான உளவு தொகை மூலியமா இந்தியா கரெக்டாக அதை ஐடென்டிஃபை பண்ணி சீன வீரர்களை வச்சு வாங்கன்னு வாங்கி 21 வீரர்களோட கையை உடைச்சு சத்தம் இல்லாம சீனா திரும்ப போனாங்க. அதன் பிறகு பல சர்வதேச அரங்கங்கள் வந்துச்சு, G20 அவங்க பேசிக்குவாங்களா இல்லையான்ட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெயின்டு ரிலேஷனா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த நடவடிக்கை அரசாங்கம் எடுத்தது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வெளியுறவுத்துறை, குறிப்பா வெளியுறவுத்துறை அமைச்சர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் மற்றும் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் எல்லாருமே ரொம்ப கோஆர்டினேட்டடா செயல்பட்டாங்க அப்படின்றத பாக்குறோம். எதிர்கட்சிகளோட ஒத்துழைப்புமே இதுல அரசியல் நேரத்தில் அவங்க பேசுவாங்க, எலெக்ஷன்ல பேசுவாங்க. ஆனா ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா எதிர்கட்சிகளுமே கொஞ்சம் இந்த இடத்துல ஒத்துழைச்சுதான் போனாங்க. எதிர்கட்சிகள் நிச்சயமா கேள்வி கேட்கணும். சீனா உள்ள வந்துச்சா இல்லையான்னு கேள்வி கேட்கக்கூடிய எல்லா அதிகாரமும் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அரசாங்கத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க, கட்டாயம் கடமை அவங்களுக்கு இருக்குது. பட் ப்ராபகண்டாக்குள்ள நம்ம போய் மாட்டக்கூடாது. வெளிநாடு பண்ணக்கூடிய ப்ராபகண்டாவில் போய் நம்ம கூட மாட்டக்கூடாது. சரிங்களா? இப்ப அடுத்தது எடுங்க, நம்ம இதோடைய முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஒரு ஸ்ட்ரைக் கோர் அப்படின்றது ஒரு ஒரு அட்டாக்கிங் ஃபோர்ஸ். நினைச்சு பார்க்க முடியாத இதுல, நான் ராணுவ கல்லூரியில படிக்க ஆரம்பிச்ச காலத்துல சொல்றேன், எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றத யோசிச்சே பார்க்க முடியாது. நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல ஒரு 75,000 வீரர்களை கொண்டு போய் பீரங்கிகள், டாங்கிகள், இலகுரக டாங்குகள், சரிங்களா, உங்களுடைய ராக்கெட் லான்ச்சர்ஸ்ல ஆரம்பிச்சு, லைட் வெயிட் இதுல ஆரம்பிச்சு, ரஃபேல்ல ஆரம்பிச்சு, MQ-9B ட்ரோன், நம்மளோட அமெரிக்காட்ட இருந்து லீஸ்ல எடுத்த ட்ரோன், அந்தமான்ல இருந்து ஓவர் நைட் அதை லடாக்குக்கு மூவ் பண்ணி, ரஃபேல் போர் விமானங்களை மூவ் பண்ணி, சுகோய் ரக போர் விமானங்களை மூவ் பண்ணி, 8 ஏர்பேஸை ஒரே நேரத்தில் ஆக்டிவேட் பண்ணி, நான் இதை அடுக்கிக்கிட்டே போனேன். நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பில்டப்பை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டப் வந்து நம்ம கொடுத்தோம். அதுக்கு அடிப்படை காரணம் நம்மளுடைய விமானப்படையோடைய அவங்களுடைய திறமை. டக்குன்னு கொண்டு போய் லிட்டரலா ஒரு டேங்கையும் பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ல கட்டி தூக்கிட்டு போனாங்க. அதே சமயம் நம்ம இந்த கடந்த 5 வருடங்கள்ல போட்ட ரோடு, கம்யூனிகேஷன் நெட்வொர்க், பாலங்கள் மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுச்சு. டக்கு நம்ம ட்ரூப்ஸை கொண்டு போய் நிறுத்தணும். மிரர் டிப்ளாய்மெண்ட் சொல்லி, நீ 10 பேர் நாங்க 10 பேர் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரர் டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம். சீனா நிச்சயமா இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வந்து இந்த இடத்துல அவங்களோட சர்ப்ரைஸ் ஃபேக்டரே லாஸ் ஆயிருச்சு. நீ உள்ள வந்திருந்தனா 3வது நாளே நீ தாக்கி இருக்கணும். நீ போஸ்டரிங் கொடுத்து தாக்கும் போது இந்தியாவுடைய அந்த படை பலம் என்ன அப்படின்றத நம்ம இது பண்ணுவோம். திரும்பவும் சொல்றேன், பெரிய பொருட்செலவு ஏற்படுத்துச்சு. இது வந்து ஒரு அன்பட்ஜெட்டட் டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம சொல்லுவோம். பட்ஜெட்ல இல்லாத ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஆனா அதுக்காக நாட்டை காப்பாத்தாம நம்ம இருக்க முடியாது.
கடுமையான மனசோர்வு பனிசோர்வு வந்து நம்ம ராணுவ வீரர்களுக்கு ஆச்சு. என்னுடைய பல நண்பர்களுக்கு நானே சொல்லியிருக்கேன், நீங்க வாங்க கோயம்புத்தூர் வாங்க, கொஞ்ச நாள் இங்க இருங்க, ஊட்டியில போய் இருங்க, ஒரு வாரம் நிம்மதி ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரெச் ஆனோம். ஆனாலும் இந்த இடத்துலதான் நம்ம வந்து நம்மளோட கேப்பபிலிட்டி என்னன்றதை ப்ரூவ் பண்ணோம். புது புது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஓவர் நைட்ல ஒரு 3-5 மாத காலங்களுக்குள்ள ட்ரோனை தயாரிச்சு அந்த ட்ரோனை கொண்டு போய் லே லடாக் பகுதியில் 14,000 17,000 ஃபீட் ஹைட் -36 வரைக்கும் போகக்கூடிய டெம்பரேச்சர், இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம ட்ரோன்ஸை ட்ரையல் பண்ணணும். நம்ம கோயம்புத்தூர் ப்ரொஃபசர் அவர்களை பத்தி பேசியிருந்தோம். அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் அங்க போய் ட்ரையல் செய்யப்பட்டது. நாட்டோட பல மூலைகள்ல இளைஞர்கள் அப்படின்றவங்க பல இடத்துல கொண்டு வந்து அதெல்லாம் சோதனை பண்ணி நம்மள போருக்கு தயார்படுத்திக்கிட்டோம். போருக்கு நாங்க ரெடி, பின்வாங்க போறது கிடையாது அப்படின்றதுல உறுதிப்பட நம்மளுடைய பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர் படையும் சரி, அங்க முன்னாடி இருக்கக்கூடிய வீரர்களும் சரி அங்க உணர்த்தினாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். இப்போ இதுல அன்சங் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரோட போட்ட தொழிலாளிகள், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட்டை வந்து நம்ம அடிக்கணும். ஏன்னா கடுமையான காலங்கள்ல ஃபேமிலி எல்லாம் வெட்டிட்டு அந்த குளிர்ல ரோடு போடுறது, நம்ம காலையில அந்த குளிர்ல நீங்க வந்து இந்த இரும்பை பிடிக்கும் போது இரும்பு உங்க தோல்ல ஓட்டும், அந்த அளவுக்கு இருக்கும் கூழ்தாங்க. அந்த நேரத்துல அவங்க வேலை பார்த்திருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். இப்போ இதுல முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுதான் முதல் முறை சீனா பின்வாங்கி போனது. உலகத்துல எந்த நாடுகிட்டையும், அமெரிக்கா உட்பட, அலாஸ்கால போன முறையே வாலாட்டினாங்க, இப்போ வாலாட்டினாங்க. அதன் பிறகு அடுத்த கட்டம் அமெரிக்காவுக்கு உள்ளே பலூனை பறக்க விட்டாங்க. நம்ம அதையும் பார்த்தோம். அவங்க அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போவாங்க, சின்ன சின்ன ஸ்டெப்பா எடுத்து முன்னாடி வருவாங்க. இதுதான் முதல் முறையே அவங்க பின்னாடி போயிருக்கிறது. அந்த பின்னாடி போக வச்ச ஒரு வலிமையான சக்தி தான் பாரதம். நான் திரும்பவும் சொல்றேன், சைனா நம்மளோட 5 மடங்கு பொருளாதாரத்துல பெரிய நாடு, 3வது மிகப்பெரிய ராணுவத்தை கொண்ட நாடு. நமக்கும் அவங்களுக்கும் ராணுவத்துல மிகப்பெரிய கேப் இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய எதிரி சண்டைக்கு வரும்போது எதிர்த்து நின்று அவனை திரும்பி விட்டு நீ திரும்ப போன்னு அனுப்பிச்சு வச்சதுக்கான பவரை நம்ம காமிக்க மாட்டோம். நாம நாளைக்கு போய் சீனாவை தாக்குதல் நடத்தி சீனாவை ஆக்கிரமிச்சிட முடியுமா? முடியாது. அதற்கான டைம் வரும். பட் இப்போ நம்ம ஸ்ட்ராங்கா ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கோம் பாக்குறோம். இப்போ குயிக் ஒரு ஹிஸ்டரி பாருங்க. 1996க்கு பிறகு இந்த வரமுறை பார்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும்னு போடப்பட்ட பிறகு எப்பப்பெல்லாம் உள்ள வந்தாங்க. 2013 தெஸ்பாங்ல, 2014 சுமார் வேலியில, 2015 புர்சேல, 2016 டெம்சாக்ல, 2017 டோக்லாம்ல, 2020 லடாக், 2022 23